1000 பேர் அங்கே கூடுற இடம் அது. இங்கே ஏன் இராணுவம் இல்லை, பாதுகாப்பு ஏன் இல்லை, போலீஸியா இல்லை? காஷ்மீர் முதலமைச்சரோடு மோடி அமித்ஷா பேசவே இல்லை. காஷ்மீர் மீது பாஜகவுக்கு மிக பிரியமான இடமா மாறி, முட்டாள்தனமான திட்டங்களை ஆளுகிற பிஜேபி அரசு திட்டமிட்டு செய்கிறது. இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீமும் தீவிரவாதி. நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூபியில் என்ன பண்ணுறாரு யோகி ஆதித்யநாத்? முஸ்லீம்கள் வீடுகளை அன்றைக்கி நைட்டு தரமட்டம் பண்ணிடுது. ஒரு முஸ்லீம் வாக்கு கூட பிஜேபி. சனாதனத்தை இன்னும் தூக்கி பிடிக்கிறது எது? பிஜேபி தான். பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 22 காஷ்மீரில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்குது. அதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் நகர்வுகளும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களும் பொதுமக்களுக்கு ஆதரவான விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் காஷ்மீரில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கூட உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ சமீபமாக இந்த 10 நாட்களில் பாகிஸ்தான் இராணுவம் தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. பொதுமக்கள் மத்தியிலையும் எல்லையில் போர் பதட்டம், இரு நாடுகளுக்கு இடையே போர் மூடப்போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்குது. அடிப்படையில் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது? இல்லை, காஷ்மீரை பொறுத்தவரை காஷ்மீர் மக்கள் அந்த இந்தியாவோடு இணைந்திருக்க விரும்பவில்லை. இது நீண்டகால யுத்தம். அதே நேரம் பாகிஸ்தான் கூட அவங்க சேர்ந்திருக்க விரும்பலை. அதாவது இந்தியாவோடும் சேர்ந்திருக்க விரும்பலை. காஷ்மீர் ஆசாத் காஷ்மீர்னு பாதி காஷ்மீர் பாகிஸ்தான் வசம் இருக்குது. அதையும் விடுதலை செய்யுங்க, எங்களுக்கு தனி நாடு வேணும்னு அவங்க கேட்குறாங்க. இல்லைன்னா 370 இந்த மண்ணில் யாரும் நிலம் வாங்கக்கூடாது, இந்த மண்ணினுடைய அதிகாரம் எங்களுக்கு மட்டும்தான், இதை எங்களுக்கு சுயராஜ்யமாக விட்டு விடுங்கள்னு கேட்குறாங்க. நீங்கள் இது இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியாவோடு இணையவில்லை, அது ஒரு தனி நாடு. ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு ஜின்னாவுக்கு காஷ்மீர் மீது ஒரு கண். அப்போது பாகிஸ்தான் இராணுவங்களை அனுப்பி ஏறக்குறைய பல 100 கிலோமீட்டர் ஊடுருவியாச்சு. ஊடுருவிய பிறகு தான் இந்திய இராணுவம் போய் அவர்களோடு சண்டையிட்ட பொழுது அது மன்னர் ஹரிசிங் வந்து நேருக்கிட்ட வந்து கேட்குறாரு. ஆமாம், இந்த மாதிரி பாகிஸ்தான் இராணுவம் ஊடுருவுது, எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க. ஆமாம். அப்போ அப்படி கேட்குற பொழுது தான் மக்கள் முழுவதும் முஸ்லீம், ராஜா இந்து. காஷ்மீரில் மக்கள் முழுக்க இந்து, ராஜா முஸ்லீம். இது ஹைதராபாத்தில். அப்போது காஷ்மீரை பொறுத்தவரை இன்று வரை என்ன பிரச்சனைனா, 370 ஆர்டிக்கல் அது எடுப்பதற்கு முன்பு வரை காஷ்மீரில் மற்றவர்கள் போய் நிலம் வாங்க முடியாது, காஷ்மீர் பெண்களை திருமணம் செய்ய முடியாது, போலாம் வரலாம். இதை 370 இந்த சட்டத்தை ரத்து செய்ததுக்கு பிறகு இன்னும் நிலவரம் கலவரமாக மாறுது. நீங்கள் ஷேக் அப்துல்லா, இப்போ இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவுடைய தாத்தா, அவர் காஷ்மீர் எந்த காலத்திலும் எங்களுக்கு தனி உரிமை வேண்டும் என்பதற்காக போராடித்தான் இந்த 370 உரிமையை வாங்கினார். ஆனால் அதற்கு பிறகு இந்த 370 இல்லாமல் அது தனி நாடாக அறிவிக்கப் போகிற நிலைமை வந்த பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் போடப்பட்டார். ரொம்ப காலம் கொடைக்கானலில் இருந்தார். இப்படி இருந்த பிறகு அவர் மரணத்திற்கு பிறகு அதே கோரிக்கை தொடர்ந்த பிறகு காஷ்மீர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான். இந்த காஷ்மீர் மக்களுக்கு பாகிஸ்தான் இராணுவம் உதவி செய்யுது. அப்போது பயங்கரவாத தாக்குதல்களை பாகிஸ்தானிலிருந்து காஷ்மீர் வழியாக இந்தியாவுக்குள்ளே
ஊடுருவுவது என்பது வழமையான ஒரு விஷயம். பாகிஸ்தான் திட்டமிட்டு இதை நீண்ட காலமாக செஞ்சிட்ருக்காங்க. அப்போது இதை தடுப்பதற்காக இந்திய இராணுவம் 7 சிவிலியன்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு ஒருவர் அங்கே இராணுவம் இருக்குது. எங்கே? காஷ்மீரில். இதுதான் இன்றைய நிலைமை. 370 ரத்து செய்த பிறகு 10 ஆண்டு காலம் அங்கே தேர்தலே இல்லை. அது ஒரு சபிக்கப்பட்ட பூமியாகவே இந்திய அரசு வச்சுருக்கு. பிஜேபி வந்த பிறகு 2014க்கு பிறகு இப்போ 10 வருஷமாக காஷ்மீர் மக்கள் மீது பாஜக திட்டமிட்டு பல அவதூறுகளை செய்து தான் பெரும்பான்மையான இந்துக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்கான இடமாக காஷ்மீர் மாற்றப்பட்டு விட்டது. முதல்ல பாபர் மசூதி இருந்தது. பாபர் மசூதி என்ற அந்த கட்டிடத்தின் மீது இந்திய அரசியல் முழுமையாக ஆக்கிரமித்திருந்தது. இப்போ பாபர் மசூதி இல்லை, அது ராம ஜென்மபூமியாக மாறிய பிறகு இப்போ எதுவாக மாறி போச்சு? காஷ்மீராக மாறி. மீண்டும் அந்த பண்டிட்டுகள் பிரச்சனையை எழுப்பி தேர்தலில் வந்து பேசுனது அதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்துச்சு. ஆமாம், பண்டிட்டுகள்லாம் கிளம்பி எல்லாம் டெல்லி வந்துட்டாங்க. அங்கே யாரும் பண்டிட்டுகளே இல்லை. ஆனால் இப்போது காஷ்மீர் மீது பாஜகவுக்கு மிக பிரியமான இடமா மாறிப்போச்சு. ஏன்னா காஷ்மீர் முஸ்லீம்களை வைத்து தான் 100 கோடி இந்துக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்கான அரசியல் மையமே காஷ்மீர் தான். இப்போது காஷ்மீரில் பல தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதே போல் இந்தியாவிலையும் பல தாக்குதல் நடந்திருக்கு. என்ன தாக்குதல்னால் தாஜ் ஹோட்டல் தாக்குதல் மும்பையில். அது மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல். உரி தாக்குதல், இப்படி பல தாக்குதல்கள் பாகிஸ்தான் இராணுவ ஊடுருவல்காரர்களால் நடத்தப்படுகிற தாக்குதல்கள் பூராமல். புல்வாமா தாக்குதல், இப்போ பகல்காம் பள்ளத்தாக்கு இந்த தாக்குதல்லாம் நிறைய நடக்குது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் பாஜக மீது மக்களுக்கு சந்தேகம் வருது. இத்தனை காலம் இருந்த தாக்குதல், நீங்கள் சொன்ன மாதிரி வரிசையாக தாக்குதல்கள், குறிப்பாக தேர்தல் நேர தாக்குதல்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த முறை இந்த தாக்குதல் நடந்தோடனே முதல்ல செய்தி ஊடகங்கள் என்னத்தை சொல்கிறாங்கன்னா, நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்டுட்டு சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் உடனடியாக வருது. இது எப்படி, எந்த பின்புலத்தில் இந்த தகவல் பகிரப்பட்டது? நீங்கள் இன்றைக்கி இந்திய மீடியாக்கள் பூராமே பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்குது. ஏன்னா பெரும் முதலாளிகள் தான் இன்றைக்கி மீடியா வச்சுருக்கான். அம்பானிகளும் அதானிகளும் தான் இன்றைக்கி மீடியா வச்சுருக்கான். அப்போது பாஜகவுக்கு எதிராக எந்த செய்தியும் இங்கே பதிவு செய்ய முடியாது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 2009 ஈழப் போராட்டம் நடந்த பொழுது சிங்கள அரசு எதை வாந்தி எடுக்கிறதோ அதுதான் தமிழ்நாட்டில் செய்யும். இந்த ப்ரெஸ் கிளப்பே இலங்கை அரசாங்கத்தினுடைய தூதரகத்தினுடைய கட்டுப்பாடுக்கு போயிடுச்சு. எனக்கு தெரியும், நான் தான் சாட்சி. அதாவது ஈழப்போர் நடந்துட்டு இருந்தது. சென்னை ப்ரெஸ் கிளப்பு யார் கட்டுப்பாடு இருந்தது? ஈழ அரசின் கட்டுப்பாட்டில். அதாவது இலங்கை தூதரகத்தினுடைய கட்டுப்பாடு இருந்தது. கேவலம் பூரா தமிழ்நாட்டில் தான். இப்போ அதிகாரப்பூர்வமான தகவல் நாங்கள் தான் வெளியிடுறோம், நீங்கள் இதை தான் சொல்லணும். ஆமாம் ஆமாம். அதாவது ப்ரெஸ் கிளப்பில் இலங்கையிலிருந்து வந்த ஒரு அரசு ஏஜென்ட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறான். பத்திரிகையாளர்களுக்கான சந்திப்பு, பொதுமக்களுக்கான சந்திப்பு இல்லை, பத்திரிகையாளர்களுக்கான சந்திப்பு. அதில் நான் போகிறேன், நீங்கள் உங்களுக்கு அழைப்பு இல்லை, தயவுசெய்து வெளியேறு. ஏண்டா இது வந்து ப்ரெஸ் கிளப்பு, பத்திரிகையாளருக்கான இடம், இங்கே ஏண்டா வரக்கூடாதுன்னு கேட்டால் இல்லை, பத்திரிகையாளர் மன்றம் வந்து அப்போ இது கட்டிகிட்டு இருந்தான், பழைய பில்டிங் அங்கே ரோட்டு மேலே இருந்தது, அங்கே போங்க, இது எங்களுக்கான இடம். இப்போ நாங்கள் யார் அவன் பேசிகிட்டு இருக்கிறவன்? ஒரு இலங்கை தூதரக அதிகாரி, தமிழ் அதிகாரி. அப்போ நான் இப்போ மாலை முரசு சுப்பையா என்று அழைக்கப்படுகிற இப்போ மெகா டிவியில் இருக்கார். இப்படி ஒரு 50 பேர் வந்து தட்டி கேட்டவரை அவன் தப்பிச்சு ஓடுறான். சரியான பத்திரிகையாளர் ஏன் தப்பிச்சு ஓடணும்? ஆமாம், ஓட வேண்டிய அவசியமே இல்லை. காலையில் ஓடுறான், இவனுங்களை ஏற்றி அனுப்பி வைக்கிறானுங்க. அப்போ இதெல்லாம் பழைய வரலாறு. இப்போ அதே போல் தான் இந்திய ஊடகங்கள் பூரா யாருக்கு பின்னாடியில் இருக்குது? நீங்கள் மோடி இன்றைக்கு வரைக்கும் ஊடகங்களை சந்திக்கிறதே இல்லைங்க. ஊடகங்களை இது நீண்ட நாள் குற்றச்சாட்டாகவே இருக்கு. ஏன் நேரில் நீங்கள் அப்போது இந்த பகல்காம் தாக்குதல் நடந்துருச்சு. இப்போ என்ன கேட்குறான் ஊடகவியலாளர்னா, 1000 பேர் அங்கே கூடுற இடம் அது. இங்கே ஏன் இராணுவம் இல்லை, பாதுகாப்பு ஏன் இல்லை, போலீஸியா இல்லை? 7 பேருக்கு ஒரு இராணுவத்தை போட்டு வச்சுருக்கே இல்லையா? எல்லாரும் ஆயுதமாக தான் தெரியுறான். மக்களுடைய வரிப்பணம் பூரா எங்கே செலவு செய்யப்படுது? காஷ்மீரில், நாகாலாந்தில், சிக்கிமில், மிசோராமில். அப்போது
அந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது அமித்ஷாவுக்கு மோடிக்குமான கடமை இல்லையா? அப்போ இன்று வரை அங்கே காஷ்மீர் முதலமைச்சரோடு மோடி அமித்ஷாவோ பேசவே இல்லை. இன்று வரை சுப்பிரமணிய சாமி சொல்கிறார். அவங்க அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபரே அதை அவளே சொல்கிறா, இவாளே சொல்கிறா. அப்போ இது மக்களுக்கு சந்தேகம் வருதா இல்லையா? நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து பல 100 கிலோமீட்டர் எது அந்த பகல்காம் பள்ளத்தாக்கு ஒரு 4 பேர் ஆயுதத்தோட ஊடுருவுறானா அப்போ உங்களுடைய இராணுவத்துக்கு என்ன வேலை? இன்னொரு விஷயமும் அங்கே சொல்கிறாங்க, 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு 40 செக் போஸ்ட் இருக்குதாங்க, சோதனை சாவடிகள். அப்போ 2 கிலோமீட்டருக்கு ஒரு சோதனை சாவடியை தாண்டி தான் அந்த இடத்துக்கு வந்தாகணும். அப்போ எப்படி? அப்போ எல்லாமே பலவீனம், அப்போ எல்லாம் கலைச்சிருக்கேன். மக்கள் துறையோடைய மிகப்பெரிய தோல்வி தான் இது. ஆமாம், உள்துறை அதாவது இராணுவ அமைச்சருக்கு பொறுப்பு. உள்துறையை விட்டுருங்க, இராணுவ அமைச்சருக்கும் இதுக்கு அங்கே வந்து லாண்ட் ஆர்டர் இராணுவம் தான், போலீஸுக்கு வேலையே இல்லை. எல்லாமே ஆயுதம் தான். அங்கே ஏகே பாடிசன் தான் எல்லாம் பேசுகிறதே அங்கே ஏகே பாடிசன் தான். அப்போ இந்த 4 பேர் எப்படி தப்பிச்சு போனான்? 1 மணி நேரம் அவனுடைய விளையாட்டு நடத்திட்டு இருந்திருக்கான் சமூக விரோதி. 1 மணி நேரம் சட்டப்பூர்வம் மேலேருந்து ஒருத்தன் அந்த விஞ்சில் போகிறான், படம் எடுத்துகிட்டே போகிறான். 1 மணி நேரம் அங்கே இராணுவமே போகலை, இராணுவமே இல்லை. இப்படி பல சந்தேகம் வருது. நீங்கள் பகல்காம் தாக்குதல், சத்யபால் இது புல்வாமா தாக்குதல், சத்யபால் மாலிக்கு ஆளுநர் அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, தரைவழியாக கூட்டு போகக்கூடாது, 350 கிலோ ஆர்டிஎக்ஸ் மருந்து எப்படி வந்ததுன்னு கேட்குறாரு. 1 கிலோ 2 கிலோ இல்லை, எவ்வளவு? 360 கிலோ ஆர்டிஎக்ஸ். அதாவது இப்படி பயங்கரவாதிகள் மட்டுமே பயன்படுத்துகிற அந்த மருந்து 300. ஒரு ஆளே சாதாரண 70 கிலோ தான். அப்போ 360 கிலோனா எத்தனை ஆள் வெயிட்டு? இது எப்படி பை ரோடு வழியாக எப்படி போச்சு? அப்போது இது பல சந்தேகங்களை கலப்புது. இதே கதை தான் பகல்காம் தாக்குதல். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுறீங்க? பாகிஸ்தானு நதியை நிறுத்திடுவோம், பாகிஸ்தானுக்கு போகிற சிந்து நதியை நிறுத்திடுவோம். இதெல்லாம் மலிவான வாக்கு வங்கி அரசியலை தவிர இது மக்களை காப்பாற்றுவதற்கான எந்த ஆரோக்கியமான அரசியல் இல்லை. இதில் நீங்கள் சிந்து நதியை தடுப்பதற்கு அணையே இல்லை. 10 வருஷம் ஆகும் அணை கட்டுறதுக்கு. நீ அணை கட்டி இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கிராமங்கள் பாதிக்கப்படும். இதுக்கு நீ அணை கட்ட ஆரம்பிச்சேன்னா சீனா அணை கட்டிடுவான், உனக்கும் தண்ணி போயிடும், இந்தியாவுக்கும் தண்ணி வராது. அப்போது முட்டாள்தனமான திட்டங்களை ஆளுகிற பிஜேபி அரசு திட்டமிட்டு செய்கிறது. பாபர் மசூதி இப்போ இல்லை, இப்போ காஷ்மீர் கிடச்சிருக்கு. காஷ்மீரை வைத்துக்கொண்டு 38 கோடி பேர் தான் உனக்கு ஓட்டு போடுறான். 140 கோடி பேரில் 38 கோடி பேர், 35 கோடி பேர் காங்கிரஸுக்கு போடுறான், இந்திய கூட்டணிக்கு போடுறான். காங்கிரஸ் கூட்டணிக்கு உனக்கு எவ்வளோ வித்தியாசம்? 3 கோடி பேர் தான், 3 கோடி தான் வித்தியாசம். எத்தனை ஆண்டு காலம் காஷ்மீர் மக்களை அவங்க அத்தனை காஷ்மீர் மக்கள் அத்தனை பேரும் தீவிரவாதியா? இப்போ அப்படி தான் இன்னொரு சம்பவமும் நடந்துட்டு இருக்குது. இப்படி 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டதாக பிபிசி செய்தி நிறுவனம் சொல்லுது. அப்போ அங்குள்ள மக்கள் இன்னும் இதில் வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த மக்கள் என்ன கேட்குறாங்க, இராணுவம் எப்போ வேணாலும் வந்து எங்கள் வீட்டு பெண்களை இழுத்துட்டு போகிறாங்கிறான். நாங்கள் பல பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம், செய்தியை மக்கள்கிட்ட போய் சேரல, இந்திய மக்கள்கிட்ட போய் சேரலைங்கிறான். குதிரை ஓட்டுகிறவன் தன்னுடைய உயிரை கொடுத்துருக்கான். ஆதில் ஹுசேன், முகமது ஆதில் ஹுசேன்ங்கிறவர் குதிரை ஓட்டுறவர் போய் அந்த துப்பாக்கி பிடிங்கிருக்காரு. அதே போல் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு உடைய கணவன் மருத்துவமனையில் போட்டு 2 இஸ்லாமிய சகோதரர்கள் இரவு பகலாக காத்து கிடந்திருக்கான். அந்த பெண் சொல்கிறான், எனக்கு 2 சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் 2 பேர் வந்துட்டாங்க. அப்போது ஒட்டுமொத்தமான சமூகத்தின் மீது குற்றம் சாட்டுவது என்பது மலிவான வாக்கு வங்கி அரசியல் தான். இன்னொரு பெரிய செய்தி சொல்லட்டுமா? நீங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே ஊடுருவிய இந்திய விமானப்படை சிப்பாய் இருக்கார்ல, அந்த மீசை வச்சிருப்ப என்ன பேர், அபிநந்தனை பாகிஸ்தான் தாக்குதலுக்காக அனுப்புகிறாங்க. அபிநந்தனுடைய விமானம் சுட்டு பிடிக்கப்பட்ட பிறகு இந்திய விமானம் பாகிஸ்தான் சுட்டு பிடிக்கப்பட்டதுங்கிற செய்தியை இந்திய ஊடகங்கள் மறைச்சிருச்சு. அவனை வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறான், அடிக்கிறான், உதைக்கிறான் பாகிஸ்தான் முட்டாளுக. அப்போது சமூக வலைதளத்தில் வருது. வந்த பிறகு தான்
நீங்கள் சமூக வலைதளத்தில் வரலைன்னா அபிநந்தனுடைய உயிர் பாகிஸ்தான்லேயே சிறையிலேயே கழிஞ்சிருக்கும். சமூக வலைதளங்கள் தான் அபிநந்தனை எந்த பாகிஸ்தான் சமூக வலைதளங்கள் இது செய்தியாக்குறான். செய்தியாக்க பிறகு தான் தாமதமாக இந்த அரசு அபிநந்தன் விமானம் உடைக்கப்பட்டது, சுட்டு வீழ்த்தப்பட்டதுங்கிற செய்தியை சொல்கிறோம். அதன் பிறகு தான் அபிநந்தனை நீங்கள் பார்டரில் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறான். அப்போது இங்கே இருக்கிற ஊடகங்களும் பிஜேபி ஊடகங்களாக தான் இருக்குது, மக்களுக்கான ஊடகங்களாக இல்லை.